ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன செஷன் ஆன் அரித்மியாஸ். ஓகே, ஸோ அதோட நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அது பார்ட் 1 மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இசிஜியில் நார்மல் சைனஸ் ரிதம் சொல்லுவாங்க. நார்மல் சைனஸ் ரிதம்னா என்ன, நார்மலான ரிதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். இமேஜில் நீங்கள் நார்மல் சைனஸ் ரிதம் சொல்கிறது ஈஸி. ஆக்சுவலாக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நார்மல் சைனஸ் ரிதம் என்னன்னா, there should be a PV. ஓகே, இதுதான் ஒரு நார்மல் இசிஜி சைனஸ் ரிதம் சொல்கிறதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, there should be a P wave. Every P wave should followed by a QRS complex and every QRS complex should be preceded by a P wave. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு P wave இருக்குது, ஒரு QRS இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்க. ஒரு P wave, ஒரு QRS, ஒரு P wave இது QRS, ஒரு P wave, ஒரு QRS. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். தென் PR interval should be constant and normal and P wave should be positive. எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னா லீடு 1 and 2 and negative in AVR. ஓகே, ஸோ இசிஜி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 12 லீட்ஸ் இசிஜி எடுத்தீங்கன்னா இருக்கும் லீடு 1, 2, AVR, AVL, அப்புறம் V1, V2, V3 அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இன்டெப்த் நான் சொல்லலை, ஒன்லி அண்ட் பேசிக் ஐடியா மட்டும் சொல்கிறேன். தென் P wave rate should be 60 to 100. ஆக்சுவலாக உங்களோட ஹார்ட் ரேட் இருக்குல்ல, அது calculated based upon your P wave தான். Okay, then all the P wave should be same morphology in a single lead. ஓகேவா, ஒரு லீட் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லீட் 2 தான் மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்கறது. லீட் 2ல எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ அரித்மியாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி சேஞ்சஸ் இன் த நார்மல் பேட்டர்ன். ஓகேவா, நார்மல் பேட்டர்ன் நம்ம பார்த்தாச்சு. அதில் இருக்க அதுலேருந்து ஏதாவது மாறுபட்டு இருந்துச்சுன்னா அது பேர் தான் அரித்மியாஸ். ஓகே, ப்ராட் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஒன்லி 3. ஒன்று பிராடி அரித்மியா சொல்லுவாங்க, ரெண்டாவது டாக்கி அரித்மியா சொல்லுவாங்க, இன்னொன்று ஏசிஸ்டோல்னு சொல்லுவாங்க. ஏசிஸ்டோல்னா உங்களுக்கே தெரியும், நோ கார்டியாக் ஆக்டிவிட்டி, ஃப்ளாட் லைன் இசிஜி இருக்கும், அதுதான் ஏசிஸ்டோல்ங்கிறது. ஓகே, டாக்கி அரித்மியாஸ் அண்ட் பிராடி அரித்மியாஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இன்னைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்லி டாக்கி அரித்மியாஸ் தான். Okay, tachyarrhythmias broadly classified into 4 categories. ஒன்று sinus tachycardia, ரெண்டாவது atrial fibrillation, மூணாவது ventricular tachycardia, நாலாவது ventricular fibrillation. ஓகேவா, ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் sinus tachycardiaனா என்ன? ஓகே, so this is an example for sinus tachycardia. ஓகேவா, tachycardia எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது டாக்கிகார்டியாவில் ரெண்டு விஷயம் தான். ஒன்று QRS காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டாவது RR இன்டர்வல் எப்படி இருக்குது. ஓகேவா, ஸோ ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் QRS காம்ப்ளெக்ஸ், பிக்கு அப்புறம் வர்றது தான் QRS. ஓகேவா, QRS காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டாவது RR இன்டர்வல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இன் சைனஸ் டாக்கிகார்டியா QRS complex will be narrow and RR interval will be regular. ஓகேவா, ஸோ இதுதான் சைனஸ் டாக்கிகார்டியாக்கான எக்ஸாம்பிளுக்கான இசிஜின்னு வச்சுக்கோங்க. QRS எப்படி இருக்கு, நேரோவா இருக்கா. தென் RR இன்டர்வல் பாருங்க, இதான் R. இந்த ஆரும் இந்த ஆரும் 2 பாக்ஸ் இருக்கு, 2 பாக்ஸ் இருக்கு, 2 பாக்ஸ் இருக்கு, 2 பாக்ஸ் இருக்கு. ஓகே, இட் இஸ் ரெகுலர். ஓகே, ஒரே கான்ஸ்டன்டா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ it is known as sinus tachycardia. Okay, அடுத்தது atrial fibrillation. Okay, atrial fibrillation எப்போ சொல்வீங்க அப்படின்னா, இதுலேயே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா QRS complex will be narrow, though இதுதான் QRS, yes, but RR interval will be irregular. Okay, so QRS complex will be narrow but RR interval will be irregular. ஸோ இதை பாருங்கள், QRS எல்லாம் இருக்கா, ஆனால் RR இன்டர்வல் பாருங்கள், இங்கே 1, 2, 3 கிட்டத்தட்ட 3 பாக்ஸ் தள்ளி இருக்குது. இங்கே 2 பாக்ஸ்லேயே வந்துடுது, அடுத்தது 2 பாக்ஸ்லேயே வருது, அடுத்தது 1 பாக்ஸ்லேயே வருது, அடுத்தது 2 பாக்ஸ் தள்ளி இருக்குது, அடுத்தது 3 பாக்ஸ் தள்ளி இருக்குது. ஓகே,
இந்த மாதிரி வேரி ஆயிட்டே போச்சுன்னா it is known as atrial fibrillation. Third one is ventricular tachycardia. Okay, ventricular tachycardia ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஷாக்கபிள் ரிதம் சொல்லிட்டு சொல்கிறது பல்ஸ்லெஸ் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாவும் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே, வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா பாருங்க, இதுலேயும் QRS காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஓகே, பட் த QRS காம்ப்ளெக்ஸ் ஆர் வைடு QRS காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? வைடு QRS காம்ப்ளெக்ஸ் அண்ட் RR இன்டர்வல் ஆர் ரெகுலர். எஸ், இங்கே பாருங்க, ஒரு பாக்ஸ் தள்ளி இருக்கா, ஒரு பாக்ஸ் தள்ளி இருக்கா, ஒரு பாக்ஸ் தள்ளி இருக்கா, எல்லாத்துலேயும் பாருங்க ஒரு பாக்ஸ் தள்ளி இருக்கும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மோஸ்ட் காமனஸ்ட் அரித்மியாஸ் இதுதான், வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். ஓகேவா? இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஷாக்கபிள் ரிதம். ஓகே, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனில் ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று வந்துட்டு நோ ப்ராப்பர் QRS காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ப்ராப்பரான QRS காம்ப்ளெக்ஸே இருக்காது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, எங்கேயாவது P வேவ் இருக்கா, எங்கேயாவது P வேவ் விட்டுருங்க. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் இன் டாக்கிகார்டியா QRS காம்ப்ளெக்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் எங்கேயாவது QRS ப்ராப்பராக ஃபார்ம் ஆயிருக்கா? கிடையாது. ஓகே, ஈவன் தோ இஃப் இட் இஸ் ப்ராப்பர் மீன்ஸ் QRS காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் இட் வில் பி வைட் அண்ட் த RR இன்டர்வல் வில் பி irregular. Okay, ventricular fibrillation கான characteristics என்ன? QRS complex will be wide and the RR interval will be irregular. Okay, so இதில் பாருங்க, QRS எங்க இருக்கு? இங்க இருக்கு. RR interval பாருங்க, மாறி இருக்கா? எஸ், இங்கே ஒரு QRS இருக்கு, ஒரு RR இருக்கு, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்ல தான் ஒரு QRS இருக்கு, RR இருக்கு. Okay, so this is said to be ventricular fibrillation. Okay, to summarize this, yes, first ECG la solunga, QRS is narrow but RR is regular. Yes, second idhula solunga, QRS is narrow but RR is irregular. Okay, third, QRS is wide but RR is regular, and fourth, QRS is wide but RR is irregular. Okay, that's all. Yes, narrow, regular. Okay, if the QRS complex is narrow and RR interval is regular, it is known as sinus tachycardia. QRS complex is narrow and the RR interval is irregular, atrial fibrillation. Yes, QR complex is wide and the RR interval is regular, ventricular tachycardia, and QRS complex is wide and it is RR interval is irregular, it is ventricular fibrillation. ஓகேவா? ஸோ டாக்கி அரித்மியாஸ் எல்லாத்துக்கும் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷாக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஷாக்கு அது வந்துட்டு இன்டெப்த்னால விஷயம் தான், இருந்தாலும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் சைனஸ் டாக்கிகார்டியா தே யூஸ்வலி கோ வித் கார்டியோவர்ஷன். ஓகே, கார்டியோவர்ஷன் ஆஃப் 50 ஜூலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனாக இருந்துச்சுன்னா தே கோ வித் கார்டியோவர்ஷன் ஆஃப் 100 ஜூல்ஸ். தென் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாவாக இருந்துச்சுன்னா, ஓகே, வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாவில் ரெண்டு சினாரியோ இருக்குது. ஒன் பல்ஸ், பல்ஸ்லெஸ். பேஷண்ட் ஹவ் பல்ஸ்னா தே கோ ஃபார் கார்டியோவர்ஷன் வித் 120 ஜூல்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே பல்ஸ்லெஸ் VTனா டீஃபிப்ரிலேஷன் தான். தென் இது இருக்குல்ல வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனுக்கு டீஃபிப்ரிலேஷன் தான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. நான் ஒரு செப்பரேட் வீடியோ கூட போடுறேன் அபவுட் திஸ் டாக்கி அரித்மியாஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பிராடி அரித்மியாஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.